வீட்டில் முட்டை உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும். ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான டின்னர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கம்மா, நான் வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க. பச்சை உருளைக்கிழங்கு தான். இப்போ வந்து நம்ம மேலே இருக்க தோல் வந்து எடுத்துடலாம். அப்படியே சீவல் போட்டுருங்க. பாருங்கம்மா, மேல் தோல் வந்து இதை போல் நல்லா சீவி எடுத்துட்டு கழுவிடுங்க. இப்போ வந்து நம்ம சீவல் மணம் எடுத்துக்கலாம். அதில் வந்து அப்படியே திருக்கிடுங்க. பாருங்கம்மா, இதே போல் எல்லா உருளைக்கிழங்கும் சீவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சீவல் போட்ட உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துருங்க. நம்ம வந்து இந்த தண்ணியில் எதுக்கு சேர்க்குறோன்னா, உருளைக்கிழங்கு சீவல் போடும் போதே நல்லா கருத்து போயிடும். அதனால் வந்து தண்ணியில் சேர்த்து நல்லா அலசிடுங்க. பாருங்கள், அலசும் போது நல்லா வெள்ளையாகிடுது. பாருங்கள், நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போ அப்படியே இருக்கட்டும். பாருங்கம்மா, நான் வந்து 4 முட்டை எடுத்துருக்கேன். அதாவது 2 உருளைக்கிழங்குக்கு 4 முட்டை எடுத்துருக்கேன். இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு முட்டை எடுத்து உடைக்க போகிறோம். அப்படி சேர்த்துருங்க. இதை போல் உடச்சி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இந்த மஞ்சள் கருவு மட்டும் தனியாக எடுத்துடலாம். இப்படி எடுத்து ஒரு பவுலில் போட்டுருங்க. ஒரு குட்டி கிண்ணம் எடுத்து சேர்த்துட்டிங்கன்னா போதும். இப்படி நல்லா வடிகட்டிடுங்க. இதே போல் இருக்கிற முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி இதை போல் மஞ்சள் கருவு மட்டும் தனியாக எடுத்துருங்க. இப்போ இந்த வெள்ளை கருவிலே வந்து நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள், பெப்பர், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. பொடியை நறுக்குன 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்குன 2 வெங்காயம், பொடியை நறுக்குன கொத்தமல்லி, கூடவே 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு முட்டை உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மைதா பார்த்து சேர்த்துக்குங்க. நான் வந்து ஒரு 5 ஸ்பூனுக்கு சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது, வெறும் இந்த முட்டையோட வெள்ளை கருவு தான். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கம்மா, நம்ம ஏற்கனவே வந்து உருளைக்கிழங்கு சீவல் வந்து தண்ணியில் சேர்த்துருக்கோம். இதை வந்து நல்லா அலசிடுங்க. அதே போல் நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா புழிஞ்சிடணும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மசியாக ஆக்கிடணும். நம்ம சேர்த்துருக்க 4 முட்டை, அதே போல் 2 உருளைக்கிழங்கு கரெக்டாக இருக்கு பாருங்கள். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ தவா வச்சுக்கலாமா. தவா வந்து நல்லா சூடாகட்டும். தவா சூடானதும் மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருங்க. பாருங்கள், இதை போல் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இல்லை வேணுன்னா பெரிய ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். இப்படி சேர்த்துருங்க. அதே போல் இந்த சைடும் சின்ன கரண்டின்றதுனால 2 சேர்த்துக்கிறேன். நடுவில் வந்து கொஞ்சம் கேப் பண்ணிடணுமா. இந்த அளவுக்கு கேப் பண்ணிவிடுங்க. மேலவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க. இப்போ வந்து அடுப்பு தீ வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு வந்து கருகிடும், வேகாமல் போயிடும். மீடியமான அளவில் இருந்தால் தான் நல்லா வெந்து வரும். பாருங்கள், இப்போ வந்து ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததும் இப்படி திருப்பிடுங்க. இது போல் திருப்பி விடணும். இதே போல் நம்ம இப்போ திருப்பி போட்டிருக்க பக்கமும் நல்லா செவந்து வரணும். பாருங்கம்மா, இப்போ வந்து மறுபடியும் நம்ம திருப்பிடலாம். இதை போல் திருப்பிடுங்க. திருப்பிட்டு அடுப்பு தீ வந்து குறைச்சிடுங்க. இப்போ வந்து நம்ம மஞ்சள் கரு வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஓட்டையில் நம்ம ஊற்றிடலாம். பார்த்து ஊற்றுங்க ஊற்றும் போது. அவ்வளோதான். அதே போல் இதுலேயும் ஊற்றிடுங்க. மேலவே லைட்டாக பெப்பர் சேர்த்துக்குங்க. லைட்டாக உப்பு, பெப்பர், மிளகு சேர்த்துட்டு அடுப்பு தீ வந்து ஃபுல்லாக குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு ஒரு மூடி போட்டு இப்படி மூடிட்டிங்கன்னா நமக்கு வந்து முட்டை வந்து நல்லா வெந்து வந்துடும். பாருங்கம்மா, நான் வந்து ஒரு 2 நிமிஷம் விட்டுருக்கேன். இப்போ பார்க்கலாம். மூடி வச்சாதான் மேலே இருக்க மஞ்சள் கரு வந்து நல்லா வெந்து வரும்.
உங்களுக்கு முட்டை அரை வேக்காடில் சாப்பிட்ணுன்னு நினச்சா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இல்லை முட்டை வந்து நல்லா வெந்து வரணும்னு நினச்சா நீங்கள் திருப்பி போட்டு வேக விடுங்க. அவ்வளோதாம்மா, முட்டையை வச்சு ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான டின்னர் ரெடி.